இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு நோய் எதிர்ப்பு ஆற்றல். நோய் என்றால் என்ன? நோய் எதனால நமக்கு வருது? நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்றால் என்ன? அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை நாம எவ்வாறு வளர்த்துக் கொள்வது? அப்படின்னு இத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த நோய் அப்படிங்கிற ஒன்றால சமுதாய கடமைகள்ல இருந்து நம்ம எவ்வாறு தவறுகிறோம்? அப்ப அந்த கடமையை நம்ம சரியா ஆற்றுவது எப்படி? எல்லாமே இதுல தான் இருக்கு. இப்ப மிக பரபரப்பா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்னு பார்த்தோம்னா, வேலைய நெனச்சுக்கிட்டே படிக்கிறோம். நம்ம எப்படி என்ன படிக்கணும்? என்ன வேலைக்கு வரணும்? எப்படி சம்பாதிக்கணும்? அந்த மாதிரி ஒரு நினைப்போடையே நாம படிக்கிறோம். படிக்கிறோமானா, அத நம்ம படிப்புல மட்டுமே கவனமா இருக்கோமா? அப்படின்னா அது கிடையாது. அதற்கு அடுத்து உள்ள வேலைய நெனச்சுக்கிட்டே தான் நம்ம எதிர்காலத்த நெனச்சு தான் நிகழ்காலத்துல எப்பவுமே நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு வேலை கிடைச்சிருச்சு, வேலை பார்க்குறோம். அப்பவும் நம்ம எதிர்காலத்த நெனச்சுக்கிட்டே தான் வாழ்றோம். எப்படி இந்த பணத்த சம்பாதிக்கலாம்? இது எப்படி நம்ம சேமிக்கலாம்? எப்படி இத ஒரு வீடு, வாசல் எந்த இதுல நம்ம முதலீடு பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடயே தான் அந்த வேலைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போதும் இருப்பு வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்ம. இப்படி தொடர் ஓட்டமா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறதுல, ஒண்ணு நாம மறந்துடுறோங்க. நம்முடைய உடல் நலம் மற்றும் மனவளம். இதத்தான் நாம மறந்துடுறோம். பின்னாடி என்ன பண்றோம்? சம்பாதிச்சு வச்ச அனைத்து சொத்துக்களையுமே இந்த கெட்டுப்போன உடல் நலத்தையும், மனவளத்தையும் காப்பாத்துறதுக்காக செலவழிச்சு விடுறோம். அப்ப அத எங்க போய் நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மருத்துவமனைகள்லயும், மருந்து கடைகள்லயும் கூட்டம் கூட்டமா நம்ம வரிசையில போய் காத்துக்கிட்டு இருக்கோம். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள் கூடுவிட்டுங்கு ஆவிதான் போயின பின்பு ஆரே அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. பணத்தை பாடுபட்டு தேடி தேடி புதைச்சு வச்சு பத்திரப்படுத்துனாங்களாம். அப்படிப்பட்ட கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள், இந்த கூட விட்டு இந்த உயிர் போயிருச்சு அப்படின்னா யார்தான் இந்த பணத்தை அனுபவிக்க போறா அப்படின்னு சொல்லி அதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறீங்க பணம் பின்னாடியே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அடுத்த தலைமுறைக்கு அனுபவிக்கிறதுக்கு கூட அந்த செல்வம் இருக்கிறது இல்லைங்க. ஏன்னா நாம ஓடி ஓடி சேர்த்து நம்முடைய ஆரோக்கியத்தை தொலைச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த வந்த நோய்க்கு திரும்ப லட்சக்கணக்குல நம்ம சேர்த்து வச்ச பணத்தையே செலவழிச்சு அதுல இருந்துதான் நம்ம மீண்டு வர வேண்டியிருக்கு. அப்போ சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கணும். இந்த உடல் நலமா இருந்தா தான் நம்ம நம்முடைய வாழ்க்கைய சிறப்பா வாழ முடியும். அதனாலதான் மகாகவியே பராசக்திட்ட கேக்குறாரு, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட அவர் நினைச்சது மாதிரியான செய்யக்கூடிய உடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப இந்த உடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் செல்களோட கூட்டமைப்பு அப்படின்னு. உறுப்பு மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம், செரிமான மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், இப்படி பல இது சேர்ந்துதான் நம்முடைய உடலா வந்திருக்கு. இது உடல் விஞ்ஞானம். அப்போ உடல் மெய்ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 பூதங்களும் அண்டத்துல இருக்கு, அதுவே பிண்டத்திலையும் இருக்கு. இதுல நிலம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பருவுடலா இருக்கு. நீர், நெருப்பு, காற்று அப்படிங்கிற 3 பூதங்களும் ரத்த வெப்ப காற்றோட்டமா இயங்குது. இது எல்லாமே நமக்கு மனவளக்கலையில நுழைஞ்ச உடனேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த ரத்த ஓட்டத்துக்கு மையம் இதயம், வெப்ப ஓட்டத்துக்கு மையம் மூளை, நரம்புகள், இது எல்லாமே வந்திருக்கக்கூடியது. அது எல்லாமே வெப்பத்தின் காரணமா இயங்கக்கூடியது. வெப்ப ஓட்டத்தினுடைய மையம் அதுதான். இப்ப காற்று ஓட்டத்தோட மையம் நுரையீரல்.
இந்த விண்ணுன்னு சொல்லக்கூடியதுதான் இப்ப நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா? கடைசியா இருக்கக்கூடிய முதலாவது எது உற்பத்தி ஆனதோ அந்த விண்ணு தான் உயிரா, உயிர் ஓட்டமா அந்த விண்ணு நம்மளுக்குள்ள இருக்கு. இந்த விண்ணே பேரியக்க மண்டலத்துல மகாகாசமா இருக்கு. 5 பூதங்கள்ல பூதாகாசமா இருக்கு. உயிரினங்கள் எல்லாத்துலயும் சித்தாகாசமா இருக்கு அப்படின்னு நாம பார்த்திருக்கோம். அதனால இந்த உடல வளமா, நலமா வச்சுக்கொள்ளக்கூடியது நம்முடைய கடமை. ஏன்னா இது எதுவும் நம்முடைய சொத்து கிடையாது. நம்மட்ட இருக்கிறதுனால நாம அழகுபடுத்திக் கொள்வதனால, நம்ம அதுக்கு தேவையான ஆடை, ஆபரணங்கள், உடைகள போடுறதுனால அது நம்முடையது கிடையாது. இது இறைநிலையினுடைய அன்பளிப்பு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உடலை நாம வளமா, நலமா வச்சுக்கொள்ளக்கூடியது நம்முடைய கடமை. சாமிஜி எதுக்கு முதலா நம்ம நுழைஞ்ச உடனேயே உடற்பயிற்சி நமக்கு குடுத்தாங்க. அப்பதான் நம்ம தவம் பண்ண உட்கார முடியும். 1/2 மணி நேரம் உட்கார்றதுக்கே அந்த உடலை நாம தயார்படுத்த வேண்டியிருக்குது. முன்னாடிலாம் பார்த்தோம்னா, நம்ம மனவளக்கலை மன்றத்துல வந்துட்டோம்னா, டெய்லி வந்து உடற்பயிற்சி தான் குடுப்பாங்க. எடுத்த உடனே இப்ப மாரி தவங்கள்லாம் குடுக்கறது இல்ல. மொத்தமா உடற்பயிற்சி எல்லாம் செய்து நம்ம அந்த உடலை வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் உட்கார்றதுக்கு தயார்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நமக்கு முதல்ல ஆக்ஞ தீட்சைன்னு சொல்லி குடுப்பாங்க. அப்போ அந்த 1/2 மணி நேரம் உட்கார்றதுக்கே இந்த உடலை நாம தயார்படுத்த வேண்டியிருக்கே, ஆயுள் முழுவதும் எத்தனை செயல்பாடுகளை இந்த உடலை கருவியா கொண்டு நாம நடத்துறோம். அப்போ அந்த உடலை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. சாமிஜி உடல் ஓம்பல இறை வழிபாடு அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு அவங்க ஒரு அழகா ஒரு விளக்கமும் குடுப்பாங்க பாருங்க. இவ்வளவு சாப்பிட்டா போதும், நல்லா ஜீரணம் ஆயிடும், உடல் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு, அளவோடும், முறையோடும் சாப்பிடணும். ஆனா, சுவையா இருக்கு அப்படின்னு அதிகமா சாப்பிட்டா, அத ஜீரணிக்கிறதுக்கு வேண்டிய அதிகப்படியான அமிலம் எங்கே இருந்து சுரக்கும்? அப்போ பற்றாக்குறையின் காரணமா உணவு செரிக்காம தேங்கி போறதால, நம்ம வயித்துக்குள்ளேயே புளிச்சு போகுது. அது வந்து வயித்துல புண்ண உண்டாக்கி துன்பத்த குடுக்குது. இப்ப மனிதன் அறியாமையால செய்யக்கூடிய தவறு தான் நமக்கு துன்பமா விளையுது. இறைவனுடைய ஆற்றலால எல்லாம் சரியா நடக்குதுன்னு சாமிஜி சொல்றாங்க. ஆனா நாம ஆசையினால, மறதியினால, இறைவன் செயல மறந்ததுனால அதிகமா சாப்பிட்டோம். இறைவனோட செயல்ல நாம குறுக்கிட்டோம் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. அப்போ உறுப்பு கெட்டுப்போச்சு. அதன் விளைவா நாம துன்பத்த அனுபவிக்கிறோம். இறையருள் எல்லா செயல்களிலும் கலந்து சரியான பலனை நமக்கு தந்துகிட்டே இருக்குது. அப்ப நாம அத தடுத்தோமானா, அந்த தடைக்கு ஏற்றவாறு நம்மளுக்கு துன்பம் வரும். இத தெரிஞ்சு கொண்டோமானா, நம்ம இறைவனுக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். இப்போ சரியா செய்தா நமக்கு இன்பம் தான் நிலைக்கும். தவறா செய்தோம் அப்படின்னா துன்பம் தான் வரும். இந்த உண்மையை நாம தெரிஞ்சுக்கிறம்போது இறை உணர்வு நமக்கு வருது. அதுக்கு ஏத்தவாறு இந்த உடலுக்கு உணவு, ஓய்வு, உடலுறவு, எண்ணம், உழைப்பு அப்படிங்கிற 5யும் நாம அலட்சியம் செய்யாம, அதிகமா அனுபவிக்காம, முரணாக அனுபவிக்காம பார்த்துக்கொள்வோம். அப்ப நம்முடைய உடல் நலமா இருக்கும். மனமும் அமைதியா இருக்கும். இப்படி அறிவின் தெளிவோட உடலை நலமா வச்சுக்கொள்வதும் இறை வழிபாடுதான் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இந்த 5 அளவு முறையை பற்றி நம்ம பின்னாடி கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ இப்ப இந்த நோய் அப்படிங்கிறத நாம முதலாவது பார்த்துருவோம். இப்போ நம்முடைய உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் அப்படிங்கிற 3 ஓட்டங்களும் சீரா நம்முடைய உடல்ல இயங்கிக்கிட்டு இருந்தா மட்டும்தான் பருவுடலும் நுண்ணுயிரும் ஒத்ததா இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த 3 ஓட்டங்கள்ல ஏதேனும் ஒன்றுல ஏதாவது தடைப்பட்டாலோ, திசை மாறினாலோ, வெளியேறினாலோ, அளவுல குறைஞ்சாலோ, அந்த இடத்துல உள்ள அணு அடுக்குகள்ல சீர்குலைவு ஏற்படும் அப்படின்னு நமக்கு உடல் பயிற்சி பத்தி சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு ஓட்டத்துல தடை ஏற்பட்டாலும், ஏதாவது ஒரு இதுல இந்த 3ல ஏதாவது ஒன்றுல தடை ஏற்பட்டாலும், மற்ற 2 ஓட்டங்கள்லயுமே தடை ஏற்படும். உடனே அங்க வந்து மின் குறுக்கு, ஷார்ட் சர்க்யூட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து உண்டாகும்.
அப்ப இந்த தடை அல்லது தேக்கம் தான் உடல்ல வலியா உணர்றோம் அப்படின்னு காயகல்ப பயிற்சிகளை கூட நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த வலி வந்து இடத்தால விருந்தும் காலத்தால நீடித்து இருக்கும்போது அதை நோய் அப்படின்னும் சொல்றோம். இது அருட்தந்தை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம். இதைத்தான் வள்ளுவ பெருமகனாரும் முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க. மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சித்த மருத்துவத்துல வாதம், பித்தம், கபம் அப்படின்னு 3 தோஷங்கள் சொல்லுவாங்க. இந்த 3ல ஏதாவது ஒண்ணு அளவு மிகுந்தாலோ குறைந்தாலோ மாறினாலோ நோய் ஏற்படும் அப்படிங்கிறத சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. அதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய மகான் அவர்கள் இதைத்தான் நம்ம உடல்ல காற்றோட்டம், வாதத்தை தான் காற்றோட்டம்னு சொல்றாங்க, பித்தத்தை தான் வெப்ப ஓட்டம்னு சொல்றாங்க, கபத்தை ரத்த ஓட்டம்னு சொல்றாங்க. அப்ப இதோட எதுலையுமே அளவு கூடினாலும் குறைஞ்சாலும் நமக்கு நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நோய் இல்லாம வாழ்றது அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாத காரியம்தான். ஆனா வந்துருச்சுன்னா அதை சரியாக்கணும். வராம பாதுகாத்துக்கணும், வந்துருச்சுன்னா அதை சரியாக்கணும். அப்ப வந்ததுக்கு அப்புறம் சரியாக்குறது ஒரு வகையில கஷ்டம் அப்படின்னா கூட வராமலே காத்துக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு அவரு வார்த்தை சொல்லுவாங்க. அது மாதிரி முன்னாடியே நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் இங்க சொல்றாங்க. அப்போ இதுதான் நமக்கு நோய் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நோய் எதனால் வருது? நாம தினசரி செய்யக்கூடிய செயல்கள்ல நம்முடைய அறிவுக்கு எட்டுன வகையில நம்ம நடந்து கொண்டா பரவாயில்ல, அதுக்கு மேலேயும் நாம செய்யக்கூடிய பல தவறுகள் தான் நமக்கு அந்த நோய் வரக்கூடிய காரணமா இருக்கு. சரி, நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்னு சொல்றோமே, அப்ப அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நோயை உண்டாக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எதிரா உடலை தற்காத்து கொள்ளக்கூடிய திறன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடலுக்குள்ளேயே நிறைய பாக்டீரியாஸ், வைரஸ் எல்லாமே இருக்கு. அது நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்கு, தீயது செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் இருக்கு. அப்போ இதுல இருந்து உடலை காத்து கொள்ளக்கூடிய திறன் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நம்மோட உடல் வந்து பல நோய் கிருமிகளோட தொடர்பு கொள்ளுது. ஆனா ஒரு சில மட்டும்தான் நோயா நம்மளுக்கு மாறுது. எல்லாத்தையுமே எதிர்த்து ஃபைட் பண்ணுது. ஆனா ஒரு சிலது மட்டும்தான் அதை மீறி நமக்கு நோயா வந்து மாறுது. காரணம், நம்முடைய இந்த உடலுக்கு இந்த நோய் கிருமிகளுக்கு எதிரா ஆன்டிபாடிகளை அதுவே வெளியிடும். அந்த திறன் வந்து நம்முடைய உடம்புக்கு இருக்கு. அதே போல உடல நோய்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய திறனும் நம்ம உடம்புக்கு தானாவே இருக்கு. அப்ப இந்த பாதுகாப்பு முறைதான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பார்த்தோம்னா, நம்ம சாதாரண நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய ஜீவன்கள்லயே பார்க்கலாம். இப்ப நாய்களோ, பறவைகளோ, மத்த ஏதாவது பூனை மாதிரியான மிருகங்களோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போறதில்ல. அதுங்களுக்கு உடம்புக்கு வந்தா, அதுக உடம்புல இருக்கக்கூடிய இயல்பான இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியாலேயே அதுக தானே அத சரி பண்ணிக்கிடுது. ஆனா நாம தான் ஒரு தும்முனாலும், என்ன செஞ்சாலும் உடனே ஆஸ்பத்திரிக்கு போறோம். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிய நம்ம செயல்பட விடுறதே இல்ல. அத அப்படியே அமுக்கி வச்சுட்டு, நம்ம மேல வந்து தேவையில்லாத கெமிக்கல நம்ம அதிகமா போட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலயும், நமக்கு இயல்பாவே இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல்ங்கிறது குறையுது. அப்போ நோயின்னா என்னன்னு பார்த்துட்டோம். நோய் எதனால வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். நோய் எதிர்ப்பு ஆற்றல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அப்ப நோய் எதிர்ப்பு ஆற்றலை நாம எப்படி வளர்த்துக் கொள்வது அப்படிங்கிறதையும், இந்த சமுதாய கடமைகள்ல இருந்து நோய் வந்தா நாம எப்படி தவறணுங்கிறதையும் முதலாவது பார்க்கலாம். இப்போ சமுதாய கடமைகள்னா, நாம இந்த சமுதாயத்துல ஒரு அங்கமா இருக்கோம். இந்த சமுதாயத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த சமுதாயத்திற்கு நாம செய்ய வேண்டிய கடமை என்ன? திருப்பி பிரதி உபகாரமா நாம இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது உடல் உழைப்பாலேயோ, அறிவாலேயோ செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஆனா நமக்கு உடல்ல நோய் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, நம்மள மத்தவங்க பார்த்து கொள்ளக்கூடிய நிலையில நாம இருப்போம். அப்போ இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்யக்கூடிய கடமையில இருந்து நம்ம தவறுறோம். சமுதாயத்துல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்திலயோ அல்லது ஒரு மருத்துவமனைக்கு போனா அங்கேயோ
எல்லா இடங்கள்லயுமே மத்தவங்கள துன்பப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கும் நாம மத்தவங்கள கொண்டு வந்து விட்டுடுறோம். அப்ப அந்த சமுதாய கடமையில இருந்து நம்ம நோய் மூலமா தவறுறோம். ஏன்னா அது அன்றாட ரொட்டீன் வேலை. நம்முடைய ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றோம். ஒரு தையல் தைக்கிறோம். ஒரு சமையல் பண்றோம். எல்லாத்துல இருந்துமே நம்ம விலகி நிக்கிறோம். அந்த நோய் காரணமா அப்படின்னா, அந்த கடமையில இருந்து நம்ம தவறுறதா தானே ஆகும். அப்ப அந்த கடமையில இருந்து நம்ம இப்படி தவறி கொண்டு இருக்கிறோம். இந்த கடமையை நம்ம சரியா ஆற்றணும் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமா நம்மள வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்போ இந்த உடலும், உயிரும் ஒத்து இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இதுக்கு நம்ம அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு குரு தன்னோட சிஷ்யனுக்கு வாழ்க்கையில எல்லா நேரங்கள்லயும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும், இறைவன்ட்ட நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போதிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் இந்த சிஷ்யன் குரு கிட்ட கேட்கிறான், "அ குருவே எறும்பு பலமா கடிச்சிருச்சு" அப்படின்னு சொல்றான். குரு உடனே சொல்றாரு, "அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லு" அப்படிங்கிறாரு. உடனே "வலிக்குது குருவே" அப்படிங்கிறான். "சந்தோஷப்படு" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ குரு ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு அந்த சிஷ்யனுக்கு ஒரே குழப்பமா இருந்தது. ஒரு நாள் அந்த சிஷ்யன் இறந்த ஒரு மனுஷனோட உடம்ப பார்க்குறான். அந்த உடம்ப சுத்தி எறும்புகள்லாம் மொச்சு கடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை இவன் தற்செயலா பார்க்குறான். உடனே அவனோட சிந்தனையில பொறி தட்டுது. உடல்ல உயிர் இருந்தா தானே வலி தெரியும். அந்த உயிரை தந்த இறைவனுக்கு குரு மகிழ்ச்சியும், நன்றியும் தெரிவிக்க சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது சரியாகத்தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுல ஆனந்தப்பட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உடலை நாம வைத்துக் கொள்ளக்கூடியதுல தான் இருக்கு. அந்த ஆரோக்கியம் நம்ம உடம்புல இருக்கணும். எந்த ஒரு உணர்வையும் நாம பெறணும் அப்படின்னா, அந்த உடல்ல அந்த உணர்வுகள் பெறக்கூடிய அளவுக்கு அது ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம அனுபவிக்க முடியும். இப்ப 5 உணர்வுகள் சொல்றோம் இல்லையா? தொடு உணர்வுல இருந்து அத்தனை உணர்வுகளையும் ஒருத்தங்க நம்மள தொடுறாங்கன்றத அத உணர்றதுக்கு நமக்கு ஜீவகாந்தம் வேணும். அது மாதிரி ஒவ்வொரு உணர்வையும் நம்ம உணர்றதுக்கு நமக்கு உடல்ல ஜீவகாந்தம் இருக்கணும். உதாரணமா ஒருத்தரு சாகுற நிலைமையில இருக்கிறாரு. எல் எல்லாருக்கும் உறவினர்களுக்கெல்லாம் சொல்லி விட்டாச்சு. ஆ நாடி பிடிச்சு பார்த்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போகுதுன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜீவன்ட்ட போயி இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவர நம்ம தொட்டா, அவர் நம்மள திரும்பி பார்க்க மாட்டாரு. நம்ம கூப்பிட்டா அவர் காதுல கேட்காது. நம்மளுக்கு வாய் வார்த்தையா பதில் சொல்லவும் மாட்டாரு. கண்ண திறந்து நம்மள பார்க்கவும் மாட்டாரு. இப்படி அவருடைய 5 புலன்களும் நாவு என்ற சுவை உணர்வு வாயில நம்ம என்ன ஊத்துனாலும் வெளியில வருது. அப்ப இந்த 5 உணர்வுகளையுமே அந்த ஒரு ஜீவனுக்கு தெரியல அப்படின்னா, அது இறக்கக்கூடிய தன்னுடைய இந்த உயிர் இந்த உடம்ப விட்டு போகக்கூடிய உயிரும் உடலும் பிரியக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. அப்ப நம்ம உயிரும் உடலும் ஒத்து இருக்கக்கூடியவங்களுக்கு இத்தனை உணர்வுகளும் இருக்கு அப்படின்னா, அது இறைவன் நமக்கு கொடுத்த வரம் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம அத காலம்புறா பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த உடலை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை நாம எடுத்துக்கணும். அதே போல ஒரு இந்த மனிதருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இவ்வளவு காலம்தான், இவ்வளவு குறுகின காலம்தான் இருக்கு அப்படிங்கிறத நாம உணர்ந்துகிட்டு, நாம நல்ல முறையில அந்த இருக்கும் காலம் வரைக்கும் அந்த உடலை, மனதை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கும் நம்ம பழகிக்கணும். விவேக சிந்தாமணியில ஒரு கவி சொல்லுவாங்க. "கொண்டு விண்படர் கருடன் வாய் கொடுவரி நாகம், விண்டு நாகத்தின் வாயினில் வெருண்ட வன் தேரை, மண்டு தேரையின் வாயினில் அகப்படு வண்டு, வண்டு தேன் நுகர் இன்பமே மானிடர் இன்பம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கருடன் வானத்துல பறந்துகிட்டு இருந்துச்சாம். அப்படி பறந்துகிட்டு இருக்கக்கூடிய கருடன் அங்கேருந்து பார்க்கும்போது கீழ ஒரு கொடிய நாகப்பாம்பு போய்க்கிட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த கருடன் அங்கேருந்து பறந்து அந்த நாகப்பாம்ப புடிச்சிருச்சு. புடிச்சு கால்ல எடுத்துக்கிட்டு அது மேல போகுது. சரியா அது புடிக்கிற டயத்துல இந்த நாகப்பாம்பு ஒரு தவளைய போய் புடிச்சிருக்கு. அப்ப அந்த நாகப்பாம்பு வாயில தவளை இருக்கு. இப்ப இந்த கருடன் நாகப்பாம்ப புடிச்ச உடனே அந்த வேகத்துல அது அந்த தவளைய கீழ விட்டுருது. அந்த கீழ போய் விழுந்த தவளை ஒரு பூ மேல உட்கார்ந்து தேனை ருசிச்சுக்கிட்டு இருக்கிற வண்டு கிட்டத்துல போய் விழுந்து அந்த வண்டு அத புடிச்சிருது. ஆனா அந்த வண்டு தன்னோட உயிர் போக போகுது அப்படின்னு தெரியாம தன்னோட நாக்குல விழுந்த வாயில விழுந்த ஒரு சொட்டு தேன் அப்படியே ருசிச்சதாம்.
இத விவேக சிந்தாமணியில சொல்லியிருக்காங்க. அந்த வண்டு தேன்நுகர் இன்பமே மானிடர் இன்பமா. அவ்வளவு குறுகின ஒரு இன்பம் தான் மானிடருடைய இன்பம். இந்த வாழ்க்கையை நாம அனுபவிக்காம, அத தெரிஞ்சுக்காம, நம்ம ஏதோ எல்லாமே நம்மளுக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ அதை எல்லாமே நம்ம உணர்ந்து கொள்ளும் போதுதான் சாமிஜி சொன்னாங்க இல்லையா, உடலோம்பலும் ஒரு இறை வழிபாடு அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருப்போம். அப்போ ஒரு ஆயுர்வேத பழமொழியில கூட சொல்லுவாங்க. இதுல சாமிஜி சொன்னாங்க இல்லையா, உணவு, உழைப்பு, உறக்கம், புலனின்பம், எண்ணம் அப்படின்னு இந்த 5ல் அளவு முறையை காக்கணும்னு சொன்னபோது, இந்த ஆயுர்வேத பழமொழியுமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது இந்த 5ல் அளவு முறை காக்கணும்னு சொல்லும்போதே, நாம என்ன நினைக்கிறோம்? ஏன் அளவு முறை காக்கணும்? வருகிற வரைக்கும் நம்ம அனுபவிப்போமே! அப்படிங்கிறது தான் மனிதனுடைய எண்ணமா இருக்கு. அப்ப அதுக்கு தான் அந்த கவிய நான் வந்து சீவக சிந்தாமணியில, விவேக சிந்தாமணியில எடுத்து சொன்னது. அப்ப இவ்வளவு குறுகின காலம் தான் நம்ம வாழப் போறோம். ஆனா, அதை முறையோடு நம்ம வாழணும். அப்ப உணவு அப்படின்னு சாமிஜி அதுல சொன்ன முதல் விஷயம், உணவு முறை தவறாக இருக்கும்போது மருந்தினால் எந்த பயனும் இல்லை. உணவு முறை சரியாக இருக்கும்போது மருந்து தேவையில்லை. இதுதான் அந்த ஆயுர்வேத பழமொழி. அப்ப அந்த உணவை நாம சரியான முறையில நம்ம இன்டேக் பண்ணிக்கணும். அப்ப நம்ம பயிற்சிகளையும் செய்றோம். உடற்பயிற்சி செய்றோம். உடற்பயிற்சியோடு சேர்ந்து இந்த ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்களையும் நம்ம சேர்க்கும்போது, அது நம்முடைய உடல்ல பல அதிசயங்கள புரியும் அப்படின்னு சொல்றாங்க. சாமிஜி உணவுக்காகவே நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. காயகல்பத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உணவ நம்ம கையில எடுத்து வச்சுக்கிட்டு, அதுல ஓஜஸ் மூச்சு விடுறது சொல்லியிருப்பாங்க. அப்படி உணவ கையில வச்சுட்டு நம்ம ஓஜஸ் மூச்சு விடும்போது, அந்த உணவு வந்து ஒரு சிறந்த, ஒரு செறிவுள்ள, ஒரு சக்தி மிகுந்த, சரிவிகித சமானமுள்ள ஒரு உணவாவே மாறுமாம். அப்ப அந்த உணவை நாம சாப்பிடும்போது, அது நம்ம உடலுக்கு ஒத்ததா, நம்முடைய அறிவுக்கு ஒத்ததா, நம்முடைய உடல்ல நம்ம சொல்றோம் இல்லையா? 3 விதமான உணவுகளும் சாமிஜி சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில அது நமக்கு சிறந்த ஒரு சாத்வீக உணவாவே மாறி, நம்மளுடைய உடலை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காகத்தான் சாமிஜி காய்கல்பத்திலயுமே நமக்கு உணவு முறைய பத்தி சொல்லியிருக்காங்க. அதுபோல இந்த உணவு முறைகள் அதை நம்ம சரியா கடைபிடிக்கணும். அதுபோல உழைப்பு அப்படிங்கிறதையும் நாம இது எதையுமே அளவு கூடாமலும், அளவு குறையாமலும் சரியான வகையில நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதேபோல உறக்கம் அப்படின்னு பார்த்தாலும், அளவுக்கு அதிகமா நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தாலும் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுத்தும். தூங்காம நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும், நம்ம உள்ளுறுப்புகள் எல்லாமே ரெஸ்ட் கெட்டு, அதுவும் எல்லாமே சோர்வடைய ஆரம்பிக்கும். புலனின்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலயும் நமக்கு அளவும் முறையும் வேணும் அப்படிங்கிறத எப்பொழுதுமே யோக முறைகள்ல சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு எண்ணத்தின் மூலமா தான் நிறைய ஜீவகாந்தம் செலவாயிட்டே இருக்கு. அப்ப அதையும் நாம சரியான முறையில அளவோடும் முறையோடும் வைத்துக் கொள்ளணும். அப்ப இப்படி எல்லா வகையிலயும் வந்து பார்த்தோமானா, நாம உடற்பயிற்சிய சரியா செய்ய சொல்லி சாமிஜி சொல்லியிருக்காங்க. அப்ப உடல் நலத்தோட ஆரோக்கியமா நம்ம இருக்க முடியும். அதே மாதிரி நம்ம தவத்துல என்ன செய்றோம்? தவம் பண்ணும்போதே நம்ம ஒரு நுண்ணிய மன அலைச்சூழல்ல போகும்போது, நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கும், கேட்கறது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நிலைகள்லயும் நம்ம குடும்பத்திற்கோ, நமக்கோ தேவையான விஷயங்கள தான் நம்ம கேட்க போறோம். அப்ப அந்த தவத்தின் மூலமா நம்ம மன அலைச்சூழல் குறையறதுனாலயும், நாம செய்யக்கூடிய காரியத்துல நல்லது எது, தீயது எதுன்னு தெரியும் நமக்கு. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய இந்த எல்லா செயல்களும் அன்றைக்கு நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் ஒரு விழிப்புணர்வு குடுக்கக்கூடியதாவும் அந்த தவம் இருக்கு. அப்ப அந்த உடற்பயிற்சி நல்லா செய்றோம், தவம் நல்லா செய்றோம், காயகல்பம் சரியா செய்யும்போது அந்த அனைத்து ஜீவகாந்த சக்தியும் உடல் முழுவதும் நமக்கு செல்களுக்கு கிடைக்குது. இப்படி எந்த வகையில பார்த்தாலும் சாமிஜி நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகமா ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய பயிற்சிகள் எல்லாமே குடுத்திருக்காங்க. அப்போ இப்படி நாம சரியா செய்யும்போது நோய் எதிர்ப்பு ஆற்றல் நமக்கு கூடும். மருத்துவ செலவு நமக்கு இருக்காது. தேவையற்ற உடலுக்கு பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்காது. நமக்கே இந்த அனுபவம் நெறையா இருக்கும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பயிற்சிகள தொடர்ச்சியா செய்யும்போது, நெறையா மருத்துவ செலவு குறைஞ்சிருக்கிறத நம்ம கண்கூடா பார்த்துருக்க முடியும்.
அந்த வகையில இன்றைக்கு இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை நாம் கூட்டிக் கொள்ள வேண்டுமானா நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளை நம்ம சரியா செய்துட்டு வந்தாலே போதும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.